தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகிவிரி. நாம ஆல்பபெட் லெட்டர்ஸ், அதாவது ஆங்கில எழுத்துக்கள் வரிசையில இன்னைக்கு பார்க்க போற எழுத்து இ. இதுக்கு முன்னாடியே நான் இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்லயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்படி இல்லைனாலும் தனித்தனி இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்க்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த இ லெட்டரை நான் 2 கலராகவும் பின்னிருக்கேன், ஒரு கலராகவும் பின்னிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க பின்னிக்கலாம். டபுள் கலரா பின்னாலும் நல்லா தான் இருக்கு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 1.5 அடியில் ரோஸ் கலரில் ஒரு ஒயரும் ப்ளூ கலரில் ஒரு ஒயரும் வெட்டி வச்சிருக்கேன். 7 அடி நீளத்தில் அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஒயரும் ரோஸ் கலரில் ஒரு ஒயரும் வெட்டியிருக்கேன். மொத்தம் நமக்கு 4 ஒயர் தேவை. 1.5 அடியில் 2, 7 அடியில் 2. வாங்க இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம 7 அடி வெட்டி வச்சிருந்த 2 ஒயரையும் இரு சமமாக மடித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லூப்பு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லூப்பு வச்சுருக்கோம். எப்பவும் போடுற பேசிக் ஸ்கொயர் நாட்டு தான். ஒரு லூப் மேலே ஒரு லூப்பு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒயர்னுடைய பள்ளமான பகுதி இருக்கு பாருங்க, அதை எடுத்து மேலே வைங்க. 2வது ஒயர்னுடைய பள்ளமான பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு டைட் பண்ணுங்க. இது ரெண்டுமே ஜாயின் பண்ண ஒயர் அப்படிங்கிறனால அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இது சமமாக இருக்கு. இது பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எந்த ஒயர் வளர்த்தியா இருக்கோ அந்த ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்க ஒயரை இப்படி பின்னாடி தள்ளி கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இப்போ ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் தள்ளி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, 2 சமமாக இருக்கு. இந்த மாதிரி சமமாக வச்சுக்கிட்டு பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் ரெடி ஆயிருக்கு. நாம் இப்போ பின்னிருக்கிற ஸ்கொயர் நாட்டை அப்படியே பின்னாடி திருப்புங்க. திருப்பும் போது அந்த பள்ளமான பகுதி 4ம் இப்போ மேலே இருக்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கங்க. நீங்கள் பாருங்க, இந்த ஒயரை மடக்கி இப்படி லூப் மாதிரி வச்சு பிடிச்சிக்குங்க. 2வது ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 3வது ஒயரு 2வது ஒயரை லாக் பண்ணணும். 4வது ஒயரை மடித்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டு எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதனால டைட் பண்ணிக்கோங்க. சமமாக டைட் பண்ணணும். ரொம்ப ஓவராகவும் டைட் பண்ணிடக்கூடாது, லூஸாகவும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுக்கு 2வது ஸ்கொயர் நாட்டு கிடைச்சிரும். இனிமேல் நம்மளுக்கு பின்பக்கம் திருப்ப வேண்டியதில்லை. ஆனால் பின்பக்கமும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இந்த ப்ளூ ஒயர் இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு 2வது ஒயர் இது மேலே லாக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி வரும், சொரசொரப்பான பகுதி. இது 3வது ஒயரு. 4வது ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்கொயர் நாட் வரும். ஆனால் இந்த ஸ்கொயர் நாட்டு சொரசொரப்பான பகுதி மேலே இருக்கிற மாதிரி வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, அப்படியே இந்த ஒயர் இப்படி குப்புறம் மடிங்க. 2, 3வது ஒயரு, 4வது ஒயர். இப்போ சைனிங்கான பகுதி மேலே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பக்கம் சொரசொரப்பான பகுதி வரும், ஒரு தடவை சைனிங்கான நாட்டு வரும். மாறி மாறி பின்னி 5 சென்டிமீட்டர் பின்னிட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ பாருங்க, இதில் 1 சென்டிமீட்டர் நம்ம பின்னிருக்கோம். இதே மாதிரி நம்ம 5 சென்டிமீட்டர் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மாற்றி மாற்றி பின்னி 5 சென்டிமீட்டர் ஹைட் அளவுக்கு பின்னிருக்கோம். நம்ம எல்லா லெட்டருமே 7 சென்டிமீட்டர் உயரமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் வச்சு பின்னிருக்கோம். அதே மாதிரி இந்த லெட்டருக்கும் 5 சென்டிமீட்டர் பின்னிருக்கோம். இப்போ எப்படி டர்ன் திருப்பலான்னு பார்க்கலாம் வாங்க. திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பிங்க் கலர் தான் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுங்க. அதாவது ப்ளூ மேலேயும் கீழே இருக்கிற மாதிரியும் பிங்க் சைடில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக மடக்கி கையில் பிடிச்சிக்குங்க. இப்போ 2வது மேலே போகிற ப்ளூ ஒயர் இருக்குது பாருங்கள், அதை மேலேயே ஒரு லூப் உருவாக்கிடுங்க. கீழே இருந்து மறுபடியும் ஒரு லூப் உருவாக்கிட்டு மேலேயே கொண்டு போயிருங்க. திரும்ப வந்த இடத்துக்கே கொண்டு போயிருங்க. இப்போ சைடில் 2 ரோஸ் கலர் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரோஸ் கலரை இந்த லூப்புக்கு அடியில் விட்டு இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. அதாவது இந்த லூப்புக்குள்ளே போகாமல் அடியில் இந்த லூப்புக்குள்ளே வந்திருக்கு. இந்த மேலே இருக்க ரோஸ் கலர் ஒயரை இந்த லூப்புக்கு மேலே வச்சு இதுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டர்ன் திரும்பிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு திரும்பி இருக்கும். இப்போ இவ்வளவு நேரம் மேல் நோக்கி வளர்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய பின்னல் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் திரும்பி இருக்கு பாருங்க, இந்த பக்கம் வந்திருக்கு.
இந்த மாதிரி வரும். சைடில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் இப்படி வந்திருக்கும். இதை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. எல்லா ஒயரையும் நம்ம டைட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிருக்கும். இப்போது மறுபடியும் நம்ம பண்ணிட்டு இருந்த அதே ஸ்டெப்பு தான் பாருங்கள். இந்த ஒயரை இப்படி மடிங்க, மேலே இருக்க ஒயரை கீழ் நோக்கி மடிங்க, சைடில் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் மடிங்க. இப்போ நம்மளுக்கு அதாவது எதிர்மறையான அதாவது பள்ளமான பகுதி இருக்கிற மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பின்னிட்டு இருந்த மாதிரியே பின்னிட்டு வாங்க. 7 சென்டிமீட்டர் பின்னணும். நாம் அப்போ 7 சென்டிமீட்டர் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல டர்ன் திருப்பி 7 சென்டிமீட்டர் வளர்த்து கொண்டு வந்துட்டோம். பார்த்துங்க, இங்கேருந்து 7 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நாம் டர்ன் திருப்பணும். எப்படின்னா இந்த பக்கம் திருப்பிடாதீங்க, நம்மளுக்கு உள் பக்கம் தானே வரணும். அதனால் இப்படி வச்சு ப்ளூ 2 மேலே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் ஒரு லூப் மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற ஒயரை மேலேயே ஒரு மடக்கு மடக்கி கீழே ஒரு மடக்கு மடக்கி மறுபடியும் வந்த இடத்துக்கே கொண்டு போயிருங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற ரோஸ் கலர் ஒயரை இந்த ப்ளூ கலர் ஒயர் லூப்புக்கு அடியில் விட்டு இதுக்குள்ளே விடணும். இப்போ இந்த மேல் பக்கத்து ஒயரை இந்த லூப்புக்கு மேலே விட்டு இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டு ஒயர் சரி பண்ணிவிட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய பேக் வந்து மறுபடியும் சைடில் திரும்பிடுச்சு. நம்மளுடைய பின்னல் இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ ஒயர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கத்தையும். இப்போ மீண்டும் நம்மளுக்கு எப்பவும் போடுற மாதிரி தான் மடக்கி வளைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த ஒயர் இப்படி மடக்குங்க, சாரி இந்த ரோஸ் கலர் ஒயர் இப்படி மடக்குங்க. இதே மாதிரி 5 சென்டிமீட்டர் பின்னிட்டு மீண்டும் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல டர்ன் திருப்பி இருக்கோம். திருப்பி இதே அளவு அதாவது 5 சென்டிமீட்டர் அளவு பின்னிட்டு இப்போ மீண்டும் நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, 5 சென்டிமீட்டர் பின்னிருக்கோம். இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு பாருங்க. மேல் பக்கம் சொரசொரப்பான சர்ஃபேஸ் வர மாதிரி, மேலே வந்து சொரசொரப்பான சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 4 பக்கம் 4 ஒயர் இருக்குது. எப்படி முடிக்கணும்னு பாருங்க. இந்த ஒயரை எடுத்து 4 லூப் இருக்கு பாருங்க ஆப்போசிட்ல, இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த ஆப்போசிட் லூப்புக்குள்ளே விடுங்க. ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, அப்படி அப்படியே சொருகி மட்டும் நிறுத்திக்கிங்க. இப்போ இந்த 3வது ஒயரை எடுத்து இந்த அடியில் போகிற லூப்புக்குள்ளே விடுங்க. 4வது ஒயரை அதுக்கு ஆப்போசிட்டான லூப்பில் விடணும். விட்டு இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நெகுநெகுப்பான பகுதி வர மாதிரி ஒரு மேலே ஒரு ஸ்கொயர் நாட் வந்திருக்கும். இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிடுங்க. ஒயர் இழுக்கும் போது பார்த்து இழுங்க, அந்து போயிட போகுது. இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டு தேவையில்லாத ஒயரை வெட்டிடுங்க. இப்போ நம்மளுடைய ஈவுண்டி பாதி பாகம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதவே 1.5 அடியில் 2 ஒயர் வெட்டி வச்சிருக்கோம். அந்த ஒயரையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி 3 சென்டிமீட்டருக்கு மட்டும் வளர்த்து எடுத்துட்டு வாங்க. வளர்த்து எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 1.5 அடியில் வெட்டி வச்சிருந்தோம் பாருங்க, அதில் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு, அதாவது இதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு பீஸ் வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கம்பி வச்சு இதோட கோத்து கட்ட போகிறோம். உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குளூகன் வச்சு கூட ஒட்டிக்கலாம். வாங்க கம்பி கோத்துட்டு காட்டுறேன். நாம் இப்போ இந்த 3.5 சென்டிமீட்டர் பின்ன இதுக்குள்ளே கம்பி கோத்துருக்கோம். இந்த கம்பியை இதோட வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொரு ட்ரிக் பார்த்துக்குங்க. இந்த ஆரம்பித்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகுன்னு இருக்கும். அது வந்து அடுத்த சர்ஃபேஸோட ஒட்டுறது சிரமமாக இருக்கும். அதனால் முடிச்ச பகுதி ஒட்டுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி சொருகிட்டு இப்போ இதை வந்து டைட் பண்ணி விட்ருங்க. நம்மளுடைய ரெடி ஆயிடுச்சு. டைட் பண்ணிட்டு காட்டுறேன். நாம் இப்போ இந்த 3வது பீஸை கம்பி வச்சு தான் முறுக்கியிருக்கோம். உங்களுக்கு வந்து குளுகன் ஒட்டிட முடியும் அப்படின்னா நீங்கள் குளுகன் கூட ஒட்டிக்கலாம், அல்லது கம்பி வச்சு போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்க வாயில் வச்சா கூட பிஞ்சு வராமல் இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.